வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பும் சிக்கன் 65. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி திரும்ப கழுவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ மட்டன். இப்போ சிக்கன் வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறதுல வந்து ஒன்றா பொருள் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் 65க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், சோயா சாஸு 1 ஸ்பூன், ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி தான் காரம் இல்லாமல் இருக்கும், கலருக்காண்டி இதை சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர், தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். புளிக்காத தயிர், நல்லா கெட்டி தயிராக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிக்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டை மஞ்சக்கரு இல்லாமல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மஞ்சக்கரு சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மஞ்சக்கரோட தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது கூட சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து வைக்கிறப்ப நல்லா ஊறி வரும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மட்டன் குழம்புக்கு வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க. வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதுதான் தேவையான பொருள். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டனுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பட்டை, கிராம்பெல்லாம் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். பட்டை 2 பிரிஞ்சலை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி இந்த மாதிரி எடுத்து கசகசாலாம் சேர்த்தாச்சு.
நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலே இந்த பட்டை கிராம்போட நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதே நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது கூடவே தக்காளி, சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினேன்னா இந்த மாதிரி கரண்டிலாம் அழுத்தி விட்டுட்டு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கே. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா பாத்திரத்தில் ஒட்டாது. இல்லைன்னா நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பாருங்கள், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தோடு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கழுவி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அப்படியே நல்லா எண்ணெயிலே அப்படி கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 3 விசில் 4 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் சிக்கன் 65ல் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை. நான் வந்து இடையில சேர்த்து பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சுக்க போகிறேன். இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. மட்டன் வந்து நல்லா 3/4 அளவு வந்திருக்கு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்குவோம்.
மட்டன் கூட கொஞ்சமாக ஒரு ஒரு உருளைக்கிழங்கு இல்லைன்னா 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பு வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழம்பும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டமாக கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் குழ குழன்னு இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்ப நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கறி மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் குக்கரில் விசில் போடாமல் சும்மா மூடி வச்சு, ஏன்னா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. விசில் விட தேவையில்ல. அப்படியே நல்லா மசாலா எல்லாமே நல்லா கலந்து கறியோடு வேகணும்ல, அதனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இந்த பக்கம் சிக்கன் 65க்கு நான் தோசைக்கல்லே வறுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு எண்ணெய் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றப்ப, இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக நல்லா நான் சிக்கன் 65 வந்து தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தேவைன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் பீஸெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறப்ப எண்ணெயும் செலவாகாது, டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்து பொரிக்கிறப்ப மசாலா எதுவுமே நல்லா பிரியாமல் வரும். நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சால் கூட பிரியாமல் நல்லாவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், தோசைக்கல்லில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே வேக விட்ருங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். அது வரையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. மீன் வறுக்கிற மாதிரி அந்த மாதிரி வறுத்துக்கோங்க எண்ணெயிலே. ஆனால் நம்ம சிக்கன் 65 நல்லா கொஞ்சமாக இந்த மாதிரி செய்கிறப்ப எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும். திரும்ப வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி செய்கிறப்ப எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். இதுலேயும் வறுத்து எடுத்ததுக்கு முன்னாடி பாருங்கள், அதே எண்ணெய் அப்படியே இருக்குது. திரும்பவும் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கடாயில் ஊற்றி செய்கிற மாதிரியே தான் இருக்கும், அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போது மட்டன் குழம்பு, சிக்கன் 65 இந்த சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.